ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் KaaShiv. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு சூப்பர் டாப்பிங்க. நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு வரதுட்டு அவங்களுக்கு ஜாப் எப்படி சர்ச் பண்ணுறது, அது இல்லாமல் ஹெச்ஆர்ஸ் வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஒரு கம்பெனிகிட்ட இருந்து நம்ம பார்க்க போகிறோம், ஒரு கேண்டிடேட் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கம்பெனிஸோட ரெக்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கலப்புங்க. என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்க என்னோட எம்ப்ளாயிஸை நான் தரத்துக்கு ரெடியாக இருக்குங்க, என்னோட ட்ரைனிஸை நான் தர ரெடியாக இருக்குங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து என்னுடைய நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, சார் உங்கள் வீடியோ எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுங்க சார்னு கேட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து wikidiki.com/videos அப்படின்ற ஒரு யூஆர்எல் இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா எல்லா வீடியோஸையும் வந்து அப்படியே பிளேலிஸ்ட்மாக நாங்கள் தயாரித்து வச்சுருக்கோம். ஸோ ஜாலியாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக எல்லா வீடியோ பார்க்கலாங்க. நீங்கள் எதை படிக்கணும்னு நினைக்கிறியோ அதை அழகாக பிளேலிஸ்ட்டாக நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் இந்த வெப்சைட்லங்க. சரி, ஓகே. ஸோ நாம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு வந்து இந்த சோஷியல் நெட்வொர்க்ஸில் போய் கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபேக்காக வந்து ஒரு யூசர் என்கொயரி பண்ணுற மாதிரி, அதுக்கு ஏன் ஸ்டூடெண்ட்ற பேரில் வந்து ஃபேக்காக வந்து ஆன்சர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் போலியாக வந்து KaaShiv InfoTech ஸ்டூடெண்ட்னு நிறைய இன்டர்னலில் போட்டுருப்பாங்க. தயவு செஞ்சு எதையும் கேட்காதீங்க, டேரெக்டாக எங்ககிட்டயே கேளுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்டோர் ப்ராசஸிங் ஒரு சிஸ்டத்தை நான் எதுக்கிறது விட்டு எனக்கு கொஞ்சம் எதிரிகள் அதிகம் தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் போராடுவேன். இந்த பேக்டோர் ப்ராசஸிங் இந்த சிஸ்டத்தை தமிழ் மண்ணிலேருந்து ஒழிக்காமல் விடவே மாட்டேங்க. சரி, ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட டேரெக்டாகவே கேட்கலாங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க, இல்லை ஃபோன் நம்பர் எதுனா ஒரு நம்பருக்கு அடிங்க, கண்டிப்பாக நம்ம பேசலாங்க. நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், சென்னையில். வாங்க நம்ம டீட்டெயிலாக பேசலாங்க. வரும்போது ஒரு சாக் எடுத்துருவாங்க, அண்ணா நல்லா இருக்கலாம்னு கேளுங்க, சந்தோஷப்படுவாங்க. இது என்னுடைய KaaShiv InfoTech அக்கௌண்ட்டுங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர்லாம் போட்டு அனுப்பிவிடுங்க, நான் உங்கள்கிட்ட பேச ரெடியாக இருக்கேன். இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்புங்க. சரி, ஓகே. நம்ம டாப்பிக்கில் போகலான்னு நினைக்கிறேங்க. ஹெச்ஆர் கைடன்ஸ்க்கான வீடியோங்க. பெஸ்ட் ஹெச்ஆர் யார், எப்படி வந்து ஒரு வேலை தராங்க அப்படின்றத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோங்க. ஸோ ஓகே, நம்ம போகலாங்க. ஸோ நாம் பார்க்குற 10 முக்கியமான பாயிண்டில் வந்து மொதல் பாயிண்ட் என்னன்னா, கம்பெனிக்காரங்க என்ன தான் சார் எதிர்பார்க்குறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் தம்பிகளா. ஆக்சுவலாக வந்து நல்ல ஆட்டிடியூடுங்க. இந்த ப்ராப்ளமேட்டிக்காக இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசும்போது இவன் பிரச்சனை பண்ணுற பையனா நல்ல பையனா அப்படின்றத இவாலுவேட் பண்ணுவாங்க ஹெச்ஆர்ஸுங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வந்து ஏன்னா பிரச்சனை பண்ணுறவனை கொண்டு வந்து கம்பெனியில் வச்சு அவன் அடுத்தவங்க எடுத்துகிட்டு ஓடிடுவான். ப்ராப்ளமேட்டிக்காக இல்லாமல் வந்தோம் வேலை செஞ்சோம் போனோன்னு இருக்காங்களே, அவங்கள வந்து கம்பெனிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புளை தான் வந்து கம்பெனிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. இதுதான் முதலுங்க. ஒரு ஹெச்ஆர் என்ன பண்ணுவார்னா, பெஸ்ட் ஹெச்ஆர் யாருன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆட்டிடியூடை செக் பண்ணுறது தான் பெஸ்ட் ஹெச்ஆராக இருப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு பயங்கரமான ஸ்கில் இருக்கணும், பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், பயங்கரமாக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், அதெல்லாம் கிடையாதுங்க. அவன் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு புத்திசாலித்தனங்க. உங்களுடைய ஹெச்ஆர் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு யதார்த்தமான ஒரு சின்ன பேசிக்கான ஒரு காமன் சென்ஸும், ஒரு பிரச்சனை ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுற திறமையும் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. பயங்கர சூப்பர் பிரில்லியன்ட்லாம் கிடையாதுங்க. அது மைக்ரோசாஃப்ட் கூகுளில் பார்த்துக்கலாம், நமக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக்கான காமன் சென்ஸும் சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதான் வந்து ஒரு ஹெச்ஆர் நம்மகிட்ட பார்க்குறதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லேர்னிங் ஸ்கில்ஸுங்க. உனக்கு எல்லாம் தெரியாதுங்க, ஆனால் வந்து புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிற திறமை இருக்கா, இல்லை நான் எதுவுமே புதுசாக கற்றுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கா, இதாங்க பார்ப்பாங்க. ஸோ லேர்னிங் ஸ்கில்ஸுங்க, புது விஷயங்களை கற்றுக்கொள்ளும் திறன் ஆர் தன்மை ஆர் எண்ணங்கள், இதுதான் ஒரு ஹெச்ஆர் முக்கியமாக உங்கள்கிட்ட பார்க்குற விஷயங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்ஸ் இன் பேசிக்ஸுங்க. நம்ம பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேசிக்ஸ் இல்லைங்க. ஓகேவா? நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இப்போ டேட்டா சயின்ஸ் நான் நேற்றுக்கும் ஒரு வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் போட்டு ஒரு பையன், என்னையா நீ எதாலையும் படிக்காத நான் எதையுமே படிக்காதன்னு சொல்லலை. டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பேஸ் ஆன டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் படி, அதுக்கு எஸ்கியூஎல் படிங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் படித்தா தானே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த பேசிக்ஸை ஸ்ட்ராங் ஆகாமல் நீ ஏதோ ஒன்று படிச்சிங்க அப்படின்னா பிரயோஜனப்பட உனக்கு புரியாதுங்க. அங்கே தான் பெரிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஐடி ஃபீல்ட் டவுனா சார்னு கேட்பாங்க. சத்தியமாக கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், போன வாரம் நம்ம கம்பெனியில் 7 பேரை ஒரே ஷார்ட்டாக ஒரு கம்பெனி எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து லைக் ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. அது முதல்ல தெரிஞ்சுங்க ஒன்று. அண்ட் ரெண்டாவது இந்த பேக்டோர் ப்ராசஸிங் இந்த திருட்டுத்தனமாக கம்பெனி ஏமாற்றி போனாங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும் தான் ஃபீல்ட் டவுனுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வரலாங்க. 6 முக்கியமான விஷயங்கள் மறந்துடாதீங்க. அடுத்தவனுடைய எண்ணங்கள், மற்றவங்க வந்து கமெண்ட்ஸ் மூலமாகவோ மற்றவங்களோட எண்ணங்களை உங்கள் மேலே திணிச்சிடுவாங்க. உங்களை தோல்வி அடைகிறதுக்கு முதல் காரணமே மற்றவங்களோட எண்ணங்கள் உங்கள் மேலே திணிக்கிறதாங்க. ரெண்டாவது சர்டிஃபிகேட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி தாங்க. ஒரு 50 ஜெராக்ஸ் காப்பியாக
நம்ம அலையாமல் அதுக்கான நாலேஜை கற்றுக்க பாருங்கள். வெளிநாட்டு யூனிவர்சிட்டி ஃபாரின் யூனிவர்சிட்டிலாம் வந்து போய் படித்தா தான் நமக்கு வேலை கிடைக்கும், பயங்கரமான வேல்யூ. அதெல்லாம் சும்மாங்க. நம்ம ஊரில் இருக்கிற யூனிவர்சிட்டி பெஸ்ட் தாங்க. டெமோ கிளாஸை பார்த்து எங்கேயும் சேராதீங்க. அண்ட் காசு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு அட்வர்டைஸ் பண்ணுற யூடியூப் அட்வர்டைஸை நம்பாதீங்க. அந்த சேனலுக்கும் அந்த ஆடுக்கும் இப்போ படிப்பை பற்றி ஒருத்தன் போகிறான்னு வச்சுங்க, அந்த சேனலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. ஒரு 20,000 கொடுத்தா அந்த மவுஸ் வந்து உலகத்தில் பெஸ்ட் மவுஸ்ன்னு சொல்கிறதுக்கும் இங்கே யூடியூப் காரங்க இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்பாதீங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, வேலையை வந்து காசு கொடுத்து வாங்காதீங்க. நேர்மையாக கரெக்டான முறையில் வேலைக்கு போனீங்கன்னா நிம்மதியாக வாழலாங்க. சரி, ஓகே, 6 அட்வைஸ் முடிச்சுங்க. இந்த யூஷுவல் டயலாக் நான் எப்பயும் சொல்லிட்டே தான் இருப்பேங்க. இந்த சமுதாயத்தை மாற்றோம்னா ஒவ்வொரு முறையும் இது தட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலமையில் நான் இருக்கேங்க. சரி, ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளாலும் சொல்கிறது டிகிரி கேப்புங்க. சார், டிகிரி வந்து நான் ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன், ஒரு பிகாம் டிகிரி முடிச்சிருக்கேன், ஐடிக்குள்ளே வர முடியுமா நிறைய பேர் கேட்பாங்க. என்ன டிகிரி இருந்தால் பரவாயில்லையா, டிகிரி டிப்ளமா பசங்க போயிருக்காங்கயா. ஸோ அங்கே பார்க்குறது எல்லாமே ஸ்கில் செட் தாங்க. ஓகே, டிகிரின்றதும் பொய்யுங்க, கேப்புன்றதும் போய் 4 வருஷம் கேப்பு, 5 வருஷம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவன் இப்போ கம்பெனிக்காரன் பார்க்குறது எல்லாமே சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன் மட்டும்தாங்க. ஓகேவா, டிகிரி கேப்லாம் தாண்டி சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன் தான் பார்க்குறாங்க. உங்களோட திறமை இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் இங்கே வேலைக்கு போக முடியும். ஓகேவா, அண்ட் அதோடு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இவன் காசுக்காக அலையிறோனா இல்லை நம்ம கூட இருப்பானா, ரொம்ப நாள் நம்ம கூட இருக்கிறவனா இருப்பானா அப்படின்ற மாதிரி அந்த லாங் டேர்ம் எம்ப்ளாயி நமக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு தான் ஒவ்வொரு கம்பெனியும் இயங்குவாங்க. அந்த மாதிரி நீ இருக்கன்னு மட்டும் ப்ரூவ் பண்ணினா வேலைலாம் அசால்ட்டாக கிடச்சிடுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் நிறைய பொய் பேசுவாங்க. ஓகேவா, ஆனால் கொஞ்ச நாள் உண்மையை பேசுங்க, யதார்த்தமாக இருக்கிறது தான் கம்பெனிக்காரங்களுக்கு பிடிக்கும். சரி, நம்ம கொஞ்சம் நேர்மையாக இருக்காண்டா அப்படின்ற மாதிரி சில கம்பெனிக்காரங்க எடுத்துருவாங்க. ஸோ யதார்த்தமான உண்மையை பேசுறது தப்பே கிடையாதுங்க. கம்பெனிக்காரங்க அது பேசிக்காக எதிர்பார்ப்பாங்க. ஒன்பது, நான் திரும்ப சொல்கிறேன், பண ஆசை இல்லாதவனுக்கு தான் வந்து கண்டிப்பாக கம்பெனிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருமே பண ஆசை இருக்குங்க, பணம் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் மணி மைண்டடாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக, ஏன்னா பணம் தான் முக்கியங்க. ஓகே, ஆனால் அதை வந்து கம்பெனிக்கார்ட்ட நீ அதை காமிக்காத. ஏன்னா சம்பளம் இல்லாமல் யாரும் ஒருத்தன் கேட்பான், சார் சம்பளமே இல்லாமல் நீ வேலை செய்கிறான்னு கேட்பாங்க. பரவாயில்ல சார், எனக்கு ஒரு கெரியர் இருந்தால் போதும் நீங்கள் சொல்லுங்கள், பட் ஆனால் சம்பளம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து கம்மியான சம்பளம் இருக்கா, பயப்படாதீங்க, அள்ளி கொட்டலாம். ஐடி இண்டஸ்ட்ரிலாம் போயிட்டீங்கன்னா அதனால் உள்ள நுழையணும்னு மட்டும் நினைங்க. நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஒரு பையன்கிட்ட போய் நான் கேட்பேன், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் நான் கேட்பேன், தம்பி எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறேன், ஒரு 6 LPA சார், 9 LPA, 9 lakhs per annum. உனக்கு எதுக்கு அவ்வளோ தரணும்னு கேட்டால் வந்து, சார் நான் வேலை செய்வேன் சார். என்ன வேலை தெரியும் தெரியாது. அதுவும் திறமையே இல்லாமல் நீ நிறைய பணம் எதிர்பார்க்கறது தான் இங்கே பிரச்சனை. திறமை இருந்துச்சுன்னா பணம் கொட்டும். உன் திறமையை மட்டும் வளர பணம் வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாக சேர்ந்து வரும். அண்ட் ஃபைனலாக ஒன்று மறந்துடாதீங்க, ஃப்ளெக்சிபிலிட்டிங்க. நிறைய எதிர்பார்ப்புலாம் இது வேணும் அது வேணும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு ஒரு வேலை வேணுன்ற நினைக்கிற ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக கம்பெனிக்காரங்க வேலை கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸை வந்து பிளேலிஸ்ட்டை என்னோட வெப்சைட்டில் வச்சுருக்கேன், wikitiki.com/videos இந்த லிங்க்கில் இருக்குங்க. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் போடுற இந்த லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டாகவும் நான் பின் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐடிக்குள் நுழையணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த கோர்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க கோர்ஸ் சென்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்தோன்னே ஒரு 15,000 20,000 ரூபா அப்படின்னு கம்மியான ஃபீஸை போட்டு முதல்ல உள்ளே கொண்டு வந்துட்டு ஜாப்னு கேட்கும்போது 2 லட்சம் 3 லட்சம் பிடிங்கிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த கோர்ஸஸ்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எதனா ஒரு கோர்சஸ் படிங்க. இந்த ரேங்க்லாம் என்னோட இஷ்டத்துக்கு நான் போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. ஓகேவா, எல்லா டெக்னாலஜியும் உலகத்தில் சிறந்தது தாங்க. ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, அது நேர்மையாக நியாயமாக போனால் பிரச்சனை கிடையாதுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக வந்து இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கை எதிர்த்துட்டே தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். ஸோ என்னை பற்றி என் கம்பெனி பற்றி எவ்வளோ கேவலமாக சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு நாள் என் சமுதாயமான ஒரு நம்பிக்கையோட நான் என் போராட்டத்தை தொடர்ந்துட்டே தான் இருப்பாங்க. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் வெங்கட் சாங்கம், விக்கிடெக்கி அண்ட் காஷிவ், InfoTech. வாழ்க தமிழ்.